குருவே துணை. இப்பதிவினை பார்த்து கொண்டிருக்கும் மகர ராசி சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் கண்ணமாலம் சேட்டு ஜோதிடரின் பணிவான வணக்கம். நாம் இப்பதிவில் காண இருப்பது 2025 ஜூன் மாத பலன் எவ்வாறு இருக்கப் போகிறது, திருமணம் நடக்குமா, வேலை கிடைக்குமா, குடும்ப பிரச்சனை தீருமா, கடன் தொல்லை தீருமா, எதிரி தொல்லை தீருமா, பலவிதமான கேள்விகளுக்கும் கிரகங்கள் என்ன சொல்லுகிறது வாருங்கள் பார்ப்போம். முதலில் கொஞ்சம் சிரமம் பார்க்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த மாதம் உங்களுக்கு, அதாவது மகர ராசி அன்பர்கள், உங்கள் ராசிக்கு 2 ராகு பகவான் அமைந்திருக்கிறார். குரு பார்வை பெற்று அமர்ந்திருக்கிறார். குரு பார்வை பெற்று அமைந்திருப்பதனால் உங்களுக்கும் இதுவரையில் இருந்த கஷ்டங்கள், குடும்பத்தில் இருந்த கஷ்டங்கள் எல்லாம் விலகப் போகிறது. பனி போல் விலகப் போகிறது. பனியை கண்ட சூரியனை கண்ட பனி எப்படி விலகுமோ அதுவும் விலகப் போகிறது. என்றால் உங்கள் குடும்பஸ்தானத்தை குரு பகவான் 9ஆம் பார்வையாக பார்ப்பதனால் ஒரு பெரிய விசேஷம், லாட்ரி யோகம் என்றே சொல்லக்கூடிய அளவுக்கு பணம் வரும், தாராளமாக இருக்கும். பணம் அளவு வந்து கொண்டே இருக்கும். செலவு உங்களுக்கு கண்ட்ரோலாக இருக்கும். குடும்ப பெண்களுக்கு இருந்த ஒரு மதிப்பு மரியாதை உயரம், கணவரிடத்தில் இருந்தும் மாமனார் மாமியார் இடத்தில் இருந்தும் குடும்பத்தில் இருந்து அனைவருமே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கொடுப்பார்கள். நீங்கள் எதிர்பார்த்தால இடத்தில் இருந்து ஒரு நல்ல செய்தி, நல்ல உதவி கிடைக்கும். தாய் வீட்டு சைடும் நல்ல சப்போர்ட் இருக்கும். தாய் வீட்டிலிருந்து வர வேண்டிய நகை பணம் எதாக இருந்தாலும் வந்து சேரும். பெண்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு மாதமாக இந்த ஜூன் மாதம் அமைகிறது. குடும்ப தலைவருக்கும் இதுபோல் இவ்வளோ நாள் இருந்த கஷ்டங்கள்லாம் எப்படி ஒரு நல்ல பேர் இல்லாமல் இருந்ததெல்லாம் விலகி நல்ல பேருக்கு மதிய கிடைக்கும். நீங்கள் செல்லும் இடத்துலலாம் ஒரு நல்ல பேர் கிடைக்கும். 4 பேர் இருக்கும் இடத்துல உங்களுக்கு ஒரு மதிப்பு, ஒரு தலைவராக ஒரு நல்ல ஒரு பொறுப்பில் உட்கார வச்சு ஒன்று அழகு பார்ப்பாங்க. குடும்ப தலைவர் என்ற பொறுப்பு இருந்த ஒரு நல்ல பெயர் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இவ்வளோ நாள் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு இருந்தீங்களெல்லாம் கால்வாசி கிணறு தாண்டிட்டீங்க. இன்னொரு கால் பாகம் தான் இருக்குது உங்களுக்கு. 7 சனியில் கடைசி கட்டத்தில் இருக்கிறீங்க நீங்கள். அதனால் பெரிய அளவு பாதிப்பு இருக்காது. இனி வரும் காலம் உங்களுக்கு நன்மையாக தான் தரும். ஆனால் வருத்தப்பட வேண்டாம். உங்கள் ராசிக்கு 7 எப்படி இது உங்கள் ராசிக்கு 3 சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். 3 இருக்கும் சனி பகவான் உங்களுக்கு இவ்வளோ நாளாக கொடுத்து வந்த காரிய தடைகள், தோல்விகள் எல்லாமே வந்து படிப்படியாக முன்னேற்றம் கொடுப்பார். ஒரு முறை 2 முறை அலைஞ்சாலும் 3ஆவது முறை வெற்றி கிடைக்கும். உங்களுக்கு வந்து சில தடைகளுக்கு பிறகு வெற்றியை கொடுப்பார். ஆனால் வெற்றி உறுதி. போராடுங்கள். உங்கள் சுய ஜாதகத்தை ஒரு முறை ஆய்வு செய்து கொள்ளுங்கள். உங்கள் சுய ஜாதகத்தில் 3ஆம் அதிபதி தசா புத்தி நடக்குமானால் உங்களுக்கு அனைத்தும் வாழ்க்கையில் வெற்றி தான். இனிமேல் இது ஒரு கோச்சார பலனு, ஒரு 15% வேலை செய்யும். இன்னும் ஐயா நீங்கள் எல்லாம் நல்லதாகவே சொல்லுறீங்களே, எதுவுமே நடக்க மாட்டேங்கிறீங்களா? உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு பண்ணி பாருங்கள். அதில் தான் உண்மை நிலவரம் தெரியும். இது வந்து 110 பேர் தான் நடக்கும், மீதி பேர் நடக்காது. அவங்கள சுய ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நல்லதாக கிடைக்கும். நல்லதே செய்யலாம். நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் 6 குரு பகவான் அமர்ந்திருப்பது ஆரோக்கியத்தில் ஒரு சின்ன பிரச்சனைகள் உண்டாகும். எதிரிகாலம் ஒரு சின்ன தொல்லைகள் வந்து சேரும். கடன்காரங்களும் ஒரு தொல்லை கொடுப்பானுங்க. இதெல்லாம் நீங்கள் பக்குவமாக கையாண்டனா அதுலேருந்து நீங்கள் ஜெயிச்சிடலாம். எதிரி தொல்லையிலேருந்து சரி, ஆஃபீஸ் பேங்க்கில் ஏதாவது கவர்மெண்ட்டில் ஏதாவது லோன் ஓட்டினாலோ நோட்டீஸ் அனுப்பிடுவாங்க. நகை ஏதாவது அடகு வச்சுருந்தீங்களாக்கா அதுக்கு நோட்டீஸ் அனுப்புவாங்க, வந்து நகையை மூட்டுங்கன்னு சொல்லி. ஸோ அதனால் வந்து கடன்காரங்கிட்டையும் கொஞ்சம் எச்சரிக்கை கவனமாக இருப்பது நல்லது. ஆரோக்கியத்தில் கொஞ்சம் சின்ன உங்கள் 8 வந்து கேது பகவான் அமர்ந்திருப்பது ஆரோக்கியத்தில் ஒரு சின்ன பிரச்சனைகள் வரும். உடல் உபாதைகள் வரும். சற்று கவனம் தேவை. வண்டி ஓட்டும்போது ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க. மெதுவாக போவாங்க. உங்களுக்கு வந்து ஒரு சிறப்பான ஒரு பாதுகாப்பான வழிமுறை அது. அதனால் வந்து சிறப்பாக இருக்கும். வீட்டில் வந்து சின்ன எலக்ட்ரிக் பொருள்லாம் பழுது அடையும். திடீர்னு ஃபேன் ஓடாது, டிவி ஓடாது, இல்லை ஏசி ஓடாது, இல்லை பிளம்பில் தண்ணி வராது, தண்ணியில் குழாயில் இப்படியாவது சின்ன செலவுகளை வைக்கும். பெரிய அளவு பாதிப்பு இல்லை. இதெல்லாம் சகஜம்தான். அதனால் ஒரு பெருசாக எடுத்துக்கொண்டேன். இந்த ஒரு மாதம் மட்டும் ஒரு சின்ன அதே மாதிரி தடைகள்லாம் கிடைக்கும். அதனால் இருந்தாலும் வருத்தப்பட வேண்டாம். மேலும் மேலும் உங்களுக்கு, அதாவது மகர ராசிக்கு ஒரு சிறந்த ஒரு நன்மை தான் உங்களுக்கு எதிர்பார்த்து காத்திருக்கலாம். உங்கள் ராசிக்கு, அதாவது மகரத்துக்கு 4லிருந்து சுக்கிரன் இருப்பது
ஒரு நல்ல யோகமே என்று சொல்லலாம். அதாவது இடத்தால் ஒரு லாபம் கிடைக்கும், பூமியால் ஒரு லாபம் கிடைக்கும். நீங்கள் வாங்கி போட்ட இடத்துக்கு இப்போ பார்த்தீங்கன்னா பல மடங்கு வேல்யூ ஏறி இருக்கும். விவசாயம் செய்பவர்களுக்கும் நல்லா இருக்குது. விவசாயம் செய்கிறீங்களா, விவசாயத்து மூலம் நல்ல லாபம். ஆடு மாடு வச்சுருக்கீங்களா, விவசாயத்தில் அது நல்ல லாபம். இதெல்லாம் வெற்றிமை. பால் டெய்ரி வச்சிங்களா, அது நல்ல லாபம் கிடைக்கும். விவசாய பொருள் மூலியமாகவும் விவசாயிகளுக்கு சிறப்பாக இருக்குது. விவசாயத்துக்கு உண்டான உபகரணங்கள் வாங்குறதுக்கும் சிறப்பாக இருக்கிறது. வண்டி வாங்குறதுனால வாங்கலாம். வண்டி வாங்குதல், ஒரு 2 வீலர் மாற்றலாம், கார் மாற்றலாம். லக்ஸுரி வண்டி யோகம் ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு எலக்ட்ரிக் வண்டியை நீங்கள் வாங்குகிற யோகம் இருக்குது. அதனால் நீங்கள் கண்டிப்பாக எலக்ட்ரிக் வண்டி வாங்குறதுலாம் யோகம் இருக்கிறதுனால வாங்கலாம். ஆன்மீக பயணம், ஆன்மீக டூர் லாபகரமாக வெற்றிகரமாக இருக்குது. போக முடியாத கோயிலெலாம் கூட இந்த மாதம் போயிட்டு வருவீங்க. குடும்பத்தோடு போயிட்டு வரதுலாம் வாய்ப்பு இருக்குது. போயிட்டு வந்தீங்கன்னா நல்லது நடக்கும். அதனால் ஆன்மீக பயணம், லக்ஸுரி ட்ராவல்ஸில் ஏசி ட்ரெயின், ஏசி காரு, ஏரோப்ளானில் இப்படிலாம் போகிறதுலாம் ஒரு பயணம் அருமையாக இருக்கிறது. குடும்பத்தோடு வெளிநாடு செல்லத்தெல்லாம் வாய்ப்பு இந்த மாதத்தில் நன்றாக இருப்பதனால் பயன்படுத்தலாம். இடம் வாங்கணும்னு நினைக்கிற கூட இந்த மாதம் நீங்கள் இடம் வாங்கிக்கலாம். அதுக்குண்டான ஏற்பாடுகளும் செய்யலாம். இடம் வாங்கிறது, ஒரு கட்டின வீடை வாங்கிறது சிறப்பாக அமோகமாக இருக்கிறதால இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுடைய மகர ராசி அன்பர்களுக்கு ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை. முட்டி வலி, கால் வலி, பாதை எரிச்சல்லாம் கொஞ்சம் காட்டும். அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்களா கவனிக்க. அதிலேருந்து நீங்கள் தவிர்த்துக்கலாம். கூலிங்கான ஐட்டம் சாப்பிடுவது, பேரிச்சம்பழம் சாப்பிடுவது, இதுமாரி சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த பாதா வழியிலேருந்து நீங்கள் தப்பிச்சுக்கொள்ளலாம். உங்கள் ராசிக்கு, மகர ராசிக்கு 5ல் சூரியனும் புதன் இருக்கிறார். அதனால் பிள்ளைகள் மூலம் ஒரு ஆதாயம், பிள்ளைகள் படிப்பு செலவு ஆகும். படிப்புக்காக செலவு இதெல்லாம் வரும். நல்ல செலவு தான், சுப செலவு தான். படிப்புக்காக வேணும் செலவு பண்ணலாம். உங்கள் பிள்ளைகள் என்ன படிக்கிறாங்களோ, என்ன விருப்பப்படுறாங்களோ அதில் சேர்த்து விடுங்க. சிறப்பாக அவங்க அதில் முன்னேற்றத்தை கொடுப்பாங்க. உங்கள் விருப்பத்துக்கு எதை சேர்த்துடாதீங்க. அவங்க விருப்பம் அறிந்து சேருங்க. வெளிநாடோ வெளி மாநிலமோ ஹாஸ்டலோ எங்கேனாலும் தங்கி படிக்கிறதுலாம் ஏற்பாடு செய்யலாம். அதுக்குண்டான அமைப்பு நல்லா இருக்குது. மகர ராசி அன்பர்களுக்கு 6ல் குரு பகவான் இருப்பது செலவுகள், வீண் செலவுகள், தேவையில்லாத செலவுகள்லாம் கொடுப்பாங்க. இருந்தாலும் சமாளிக்க திறமையும் கொடுப்பாரு. அதனால் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு வேலையில் இருப்பவர்களுக்கு ஒரு பதவி உயர்வு, ப்ரமோஷன்லாம் ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால அதை பயன்படுத்திக்கலாம். கூட வேலை செய்கிறவங்க கூட சின்ன சின்ன சங்கடங்கள், மனஸ்தாபங்கள் ஏற்படும். அதெல்லாம் சரியாக போயிடும். ஆஃபீஸர்கிட்ட ஒரு சின்ன சின்ன சல்லாப்புகள்லாம் ஏற்படும், மனஸ்தாபங்கள் ஏற்படும். கொஞ்சம் பக்கமாக கையாண்டிங்கனாக்கா நீங்கள் அதை ஜெயிச்சிடலாம். அதனால் உங்கள் ராசி பார்த்தோன்னா மகர ராசிக்கு எப்பவுமே ஒரு பொறுமையாக நிதானமாக கையாள நீங்கள், சிந்தித்து செயல்படும் நீங்கள், அந்த பொறுமைக்கத்த பலன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் நீங்கள் எவ்வளோ பொறுமையாக இருக்கிறீங்களோ அவ்வளோவும் வெற்றி உங்களுக்கு குடும்பத்திலும் சரி, போகிற இடத்துலையும் சரி, எங்கேயுமே ஒரு வெற்றி கிடைக்கும். தொழில் செய்பவர்களுக்கு இந்த மாதம் ஒரு பெரிய ஒரு வருமானத்தை கூட்டி கொடுக்கும். அதாவது போன மாதம் இருந்ததை விட தொழிலில் இந்த மாதம் லாபம் அதிகமாக இருக்கும். தொழிலாளர்களையும் உள்ள ஒரு லாபம் கிடைக்கும். அவர்களுக்கு என்ன சலுகை செய்யணுமோ அந்த சலுகை நீங்கள் செய்ய ஒரு பெரிய மாற்றம், முன்னேற்றம் உங்களுக்கு தொழிலில் ஏற்படும். அதனால் அதை பயன்படுத்தி நல்லபடியாக தொழிலாளருக்கு சலுகை கொடுங்க. உங்களை கம்பெனி எந்த அளவுக்கு கொண்டு போகிறாங்க பாருங்கள், கொண்டு போவாங்க, முயற்சி செய்யுங்க. வருங்காலத்தில் அதாவது ஒரு சிறந்த ஒரு தொழிலதிபராகவோ ஆக யோகமோ இல்லை சிறந்த தொழில் நடத்துனார் என்ற அவார்டோ வாங்குகிற யோகம்லாம் உங்களுக்கு இருக்கிறதுனால நீங்கள் கண்டிப்பாக ஒரு வெற்றி நீங்கள் எடுத்த காரியத்தில் உங்களுடைய தனித்திறமையை காட்டும் மாதம் இந்த மாதமாக இருக்கிறது. உங்களுடைய தனித்திறமை இதில் வல்லவர் அப்படின்ற ஒரு வாய்ப்பெலாம் காட்டுறதுக்கு இருக்கிறதுனால நீங்கள் சிறப்பாக இருக்கலாம். குடும்பத்தில் ஒரு புதிய உறுப்பினர் வருவாங்க. புத்திர பாக்கியல் கேட்டு காத்துக்கிட்டு இருக்கிறவங்க, நீண்ட நாளாக வெயிட் பண்ணுறவங்களுக்குலாம் புத்திர பாக்கி கண்டிப்பாக அந்த மாதம் இருக்கும். வீட்டில் ஒரு குழந்தை பிறக்கும், புது உறவினர் வருவார்கள், புது நட்பு ஏற்படும். அதெல்லாம் உங்களுக்கு எந்த அளவு சாதகமாக இருக்கும் அந்த அளவு சாதகமாக இருக்கும். இரத்த உறவே இல்லாத ஒரு நண்பர்களால் உங்களுக்கு பெரிய ஒரு ஆதாயம் கிடைக்கும். மகர ராசி அன்பர்கள், நீங்கள் எந்த அளவு உழைக்கிறீங்களோ அதுக்கு பல மடங்கு உங்களுக்கு லாபம் கிடைக்கும். எந்த தொழில் இருந்தாலும் சரி, ஒரு எலக்ட்ரிக் சம்மந்தப்பட்ட பொருள், ஐடி ஃபீல்டு, ஒரு அரசு வேலையில் இருப்பவர்கள் அனைவருக்குமே சரி, நீங்கள் இருக்கும் ஃபீல்டில் இந்த மாதம் ஒரு சிறந்த ஒரு எதிர்பார்த்த அளவுக்கு நன்மையும் லாபம் இருக்கிறது. கூடுமான உங்களுக்கு இந்த மாதத்தில் 70% லாபமாக இருப்பதனால் உங்களுக்கு அனைத்தும் நல்லதே நடக்கும். குலதெய்வர்களால் வாழ்க வளமுடன், உங்களோட வாழ்க்கையில் வெற்றி பெற
நானும் இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.